ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு தேவையான பஜ்ஜி மாவு, கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே பஜ்ஜி மாவை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பஜ்ஜி மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நிறைய வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அளவாக பார்த்து ஊற்றணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போடலாம். இப்போ வந்து கடுகு வச்சிருச்சு. நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலா வந்து இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் மிக்ஸ் பண்ணி போடணும். இப்போ வெந்த சைடை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.